நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் உங்கள் நாள் நல்ல நாள் என்ற தலைப்பில் தினம் பலனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் 4/7/2024 வியாழக்கிழமை. சாய்பாபா அவர்களை வழிபடுபவர்கள் நண்பர்களுக்கு ஒரு உகந்த நாள் கூட. இன்றைக்கு சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுவதும் சிவபெருமானுடைய ஜபங்களை உச்சரிப்பதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திர சொல்லை உச்சரிப்பதும் மிக நல்லது. அனைத்து ராசி நேயர்களுமே இதை பின்பற்றலாம். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினமும் கூட இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நம்ம பலனை பார்த்துடலாங்களா? நம்மளுடைய முதல்ல எப்போவுமே ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனாக இறங்கக்கூடியது மேசராசிக்கு பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே பார்த்திங்கன்னா பெரிய லாபகரமான ஒரு நாளாக இருந்திருக்கணும். கண்டிப்பாக லாபகரமாக தான் இருந்திருக்கும். லாபம் என்பது பணம் மட்டுமல்ல, உறவுகளை சேர்த்துவதும் லாபம்தான், நட்பை சேர்த்துவதும் லாபம்தான், பொருட்களை சேர்த்துவதும் லாபம்தான். இது அனைத்துமே லாபத்துக்கான உகந்தது. பல பேர் நினைக்கலாம் பணமே வரல, எனக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வரல அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். பணம் மற்றும் லாபம் அல்ல, நான் மேற்சொன்ன அனைத்துமே லாபத்துக்குரியதான். இன்றைக்கி உங்களுக்கு நன்மை அப்படின்னா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையாகவே உங்களுக்கு அமையும். கவலைப்பட வேண்டாம், எல்லாமே ஜெயம். அடுத்தது ரிஷபராசி நேயர்களே, நண்பர்களே, பேச்சில் கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களை விட்டால் ஆள் கிடையாது. சூப்பராக இருக்க போகிறீங்க, நல்ல நண்பர்கள் சேர்த்த போகிறீங்க, நல்ல உறவுகளை சேர்த்த போகிறீங்க. அற்புதமான நாள் இன்றைக்கி உங்களுக்கான நாள். பேச்சை மட்டும் குறைச்சி சாந்தமாக இருந்து பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். மிதன ராசிக்கு நண்பர்களே, உங்களுக்கான அற்புதமான நாளுங்க இன்றைக்கி. உண்மையாக சொல்கிறேன் நான். நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள், நான் இன்றைக்கி பார்த்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். நீங்கள் செய்கின்ற ஒரு செயல்பாட்டாலோ இல்லை நீங்கள் செய்யப்படுகின்ற ஒரு செயலால் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கவங்கள உங்களை உயர்வாக வச்சுக்க போகிறாங்க. வாங்க தலைவரே, போங்க தலைவரே அப்படின்னு உங்களை பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் கூப்பிட போகிறாங்க. அற்புதமான உயர்வான நாள் இன்றைக்கி. கடகராசி நண்பர்களே, இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு அற்புதங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி செய்ய போகிறீங்க. அது எந்த மாதிரி விஷயமா இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம், படிப்புக்கு உதவி செய்யலாம். இது எந்த விஷயம் செய்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செயல்கள் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி எப்போவுமே கோபத்துக்கான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ அன்பு காட்டுறாரு, அன்புக்கு அன்னை தெரசா அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அன்பை இன்றைக்கி அற்புதமாக பொழிய போகிறீங்க. நல்லா இருக்க போது ஒரு இன்பமான ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு. அற்புதமான நாள், இன்பம் நிறைந்த நாள். கன்னி ராசி, உழைப்பு என்பதை எல்லாத்துக்கும் எல்லா ராசியுமே உழைப்பாங்க, எல்லா ராசியும் உழைப்புண்டு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கூடுதலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக 40 கிலோமீட்டர் போயிட்டுருப்பீங்க, கூட ஒரு 5 கிலோமீட்டர் வேக சேர்த்து போகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கான அற்புதமான நாள் இன்றைக்கி. சூப்பரான நாள், உழைப்பாளர் என்ற பெயர் எடுக்கக்கூடிய நாள். துளாராசி, ஒரு சில பேர்த்துக்கு மனசில் ரொம்ப கவலையோடவே இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு 2-3 மாதமாக அவங்க ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும். ஆனால் நாளைக்கு நீங்கள் செய்ய போட ஒரு செயல்பாடு பாருங்கள், இந்த உலகமே போற்றும். அது நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன், அது எந்த வேலையாக இருக்குங்களோ அந்த பொசிஷனுக்கு அந்த மாதிரியான சாதனை புரிகிற மாதிரி, அடுத்தவர் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் நாளைக்கு ஒரு சாதனையாளராக உருவாக போகிறீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் நமக்கு வேகமாக ஓடுறோம், எல்லா விஷயம் செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் சின்ன தடங்கள் இருக்கே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க. அது கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றியாளர். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் தான் முயற்சி செய்தால் வெற்றி உங்களுக்கு. அடுத்தது சூப்பரான தனுசு ராசி. நாளைக்கு என்னென்னே தெரியலையே அப்படி நீங்களே குழப்பமாகிற அளவுக்கு எல்லாமே சுகமாக இருக்க போது. எந்த விஷயம் செய்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக உங்களுக்கான நாளாக நாளைக்கு இருக்க போது. கண்டிப்பாக பாருங்கள். மகர ராசி அன்பர்கள், கொஞ்சம் வேலையெல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இடையில எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு எல்லாமே சுமூகமாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், கமெண்டில் நிறைய பேர் சொல்ல போகிறீங்க. இந்த பலனை பார்த்துட்டு நாளைக்கு சூப்பராக இருக்க போது இது பண்ண போகிறீங்க. கும்பராசி,
கும்பராசி நண்பர்கள் எப்போதுமே என்கிட்ட நிறையா பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று குழப்பமாக இருக்குது, வருது போகுது, ஒன்றும் டெவலப் இல்லை அப்படின்னா, நான் இன்றைக்கி டெவலப் ஆகுது, விருத்தி ஆக போகுது. எல்லாமே விருத்தி என்பது பணமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லாமே சேர்ந்தது தான் விருத்திக்கான சமம். அதனால் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்தது கடைசியாக பார்க்க போகிறது மீன ராசி. மீன ராசி நான் எப்படி உற்சாகமாக பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்கள் காத்தால் எழுந்ததுலேருந்து நாளைக்கு ஃபுல் டே பயங்கர ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, உற்சாகமாக இருப்போம். உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்க போகிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் டாப்புங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க. எல்லா ராசி நேயர்களுமே நாளைக்கு வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்களையும். நாளைக்கு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை பொழுது இல்லை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:30 வரை, இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. அனைத்து ராசிகள் நேர்களும் கண்டிப்பாக வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கான ஊக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.